வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை திரும்பவும் நம்ம வாசிக்கலாம். அந்தியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஹல்லேலூயா. தாகம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நித்திய ஜீவனை குறித்ததான ஒரு முக்கியத்துவத்தை இந்த வாக்கு தத்தத்தில் அல்லது வேதத்தில் அவர் வைத்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்ப தாகம் என்று சொல்லும்பொழுது அது மிகவும் ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையாக அது காணப்பட்டாலும் எல்லாரும் புரிந்து கொள்ளுகிறதான ஒரு வார்த்தையா இருந்தாலும் ஆண்டவர் அதை ஊமையாய் பேசுகிறபடினால என்ன முக்கியத்துவம் இதிலே காணப்படுகிறது என்று சொல்லி இந்த நாளில் நாம உணர்ந்து கொள்ள வேண்டும், முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப தாகம் என்கிற ஊமையினுடைய அர்த்தம் அறிய வேண்டும் என்று சொன்னால், தாகம் என்றால் எதனால அது தீர்க்கப்படுகிறது, அதனுடைய வேல்யூ என்ன அப்படி என்று சொல்லி நமக்கு தெரிய வேண்டும். அப்படிதானே? இப்ப நிழல் நமக்கு ஷேட் ரொம்ப அவசியம். அதனுடைய அருமை எப்போதான் நமக்கு தெரியும்? ஷேடே இல்லாத போது, நிழலே இல்லாத பொழுது, நம்ம வெயிலேயே காணப்படும் பொழுதுதான் பார்த்தீங்கன்னா நிழலினுடைய அருமை நமக்கு தெரியும். அப்படிதானே? அதே போல இந்த தாகம் என்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் தாகம் வருதா உடனே தண்ணியை நம்ம குடிப்போம். அப்படிதானே? ஆனால் தண்ணீரே இல்லாத சூழ்நிலை, அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம அநேகர் போயிருக்கவே மாட்டோம்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை காணப்பட்டாதான் அந்த தண்ணீரை அருமை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். தண்ணீரினுடைய அருமை தெரிய வேண்டும் என்று சொன்னால் அந்த தாகத்துக்குள்ளேயே காணப்படுகிற மனுஷனுக்கு தான் ஆண்டவர் ஏன் ஃபாஸ்டிங் இருக்க சொல்றாரு தெரியுமா? முக்கியமான பல காரியங்களில் ஒன்று, நான் உனக்கு இவ்வளவு காரியங்களை கொடுத்துருக்கிறேன் பார்த்தியா, அதனுடைய அருமெல்லாம் உனக்கு என்ன பண்ணணும்? தெரியணும். ஆண்டவர் பசிய தாகத்தெல்லாம் இயற்கையா என்ன பண்ணியிருக்காரு? நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்காக கொடுத்துருக்கிறார். ஆனா அதை என்ன பண்றோம்? நம்ம பல காரியங்களை, ஆண்டவருடைய காரியங்களை எளிதாய் எடுத்துக்கொள்ளுகிறதை போல எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுகிறபடினால நம்மால ஆண்டவரை பல காரியங்களில் மகிமைப்படுத்த முடியாத சூழ்நிலை காணப்படுது. அப்ப இருந்தோம்னா நமக்கு பசியினுடைய அர்த்தம் என்ன, ஃபுட்டினுடைய வேல்யூ தெரியும், ஆண்டவர் நமக்கு ப்ரொவைட் பண்ணதனுடைய வேல்யூ தெரியும், ஆண்டவரை குறித்த வேல்யூ தெரியும் என்பதும் அதுல ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறதை போல தாகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்னா தண்ணீரினுடைய அருமை என்ன, அதனுடைய வேல்யூ என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆகாரத்தினுடைய வேல்யூ எப்ப தெரியும்? ஆகாரம் கிடைக்காத பொழுது, அதே போல தண்ணி கிடைக்காத பொழுது, இருக்க இடம் கிடைக்காதவனுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்தினுடைய அருமை தெரியும் இல்லையா? ஆரோக்கியம் என்பது எளிதான ஒரு காரியம். நம்மள நல்ல ஆண்டவர் பலனோடு வைத்திருக்கிற வரைக்கும் ஆரோக்கியத்தை குறித்ததான ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கவே மாட்டோம். அதற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் நம்மளால முடியாது. ஆனால் ஆரோக்கியம் குறையும் போது, இழக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்றதனுடைய வேல்யூ சுகவீனத்தின் போதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அநேகருக்கு தெரியும் இல்லையா? அப்படி நம்ம இருக்கக்கூடாது. எல்லாவற்றை குறித்தும் ஒரு உணர்வு காணப்பட்டால்தான் ஆண்டவரை நம்மால எப்ப முடியும்? எல்லா வேளைகளிலும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வழிகளில் அவரை நாம மகிமைப்படுத்த முடியும். இந்த காற்று என்பது எளிதான காரியம், மண் என்பது எளிதான காரியம். ஆனால் இதனுடைய வேல்யூ எல்லாம் நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? ஆண்டவர் பிளென்டியா கொடுத்திருக்கிறார், அதனால அதனுடைய வேல்யூ தெரியல. லைட்டினுடைய வேல்யூ நமக்கு தெரியல, ஜீவனுடைய வேல்யூ நமக்கு தெரியல. அப்படிதானே? மரணப்படுக்கையில் இருக்கும்போது நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்றது பெரிய காரியம் அப்படின்றது அப்பதான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் என்னது தெரியாது. அப்படிதானே? மரண படுக்கைக்குள்ள போகும் பொழுதுதான் ஜீவனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். ஆண்டவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, நாசியிலே சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. தெரியாது. இது பெரிய வசனமா, பெரிய காரியமா சிந்திச்சு பார்க்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நாசியில நமக்கு சுவாசம் இருக்குது, வாலிப பிராயத்துல காணப்படுறோம், இன்னும் எவ்வளவு நாட்கள் இருப்போம்னு தெரியாது. அப்ப அதெல்லாம் நமக்கு முன்பாய் மறைக்க வைத்து விட்டுறதுனால we take this as granted. எளிதாக நம்ம என்ன பண்றோம்? அதை எடுத்துக்கொள்கிறோம். நிர்விசாரமாய் நம்ம காணப்படுகிறபடினால ஆண்டவரை நம்மளால மகிமைப்படுத்த முடியல. அப்ப இந்த மனுஷனுக்கு அவனுடைய ஜீவனுடைய வேல்யூ என்னன்னு தெரியும். ஆண்டவர் எதை குறித்து பேசுறாரு? நித்திய ஜீவனை குறித்து பேசுறார். அப்ப இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க ஜீவனுடைய வேல்யூ நமக்கு தெரிய வேண்டும் இல்லையா? இல்ல, அப்படி ஒரு வசனத்தின் மூலமா இந்த ஜீவனுடைய வேல்யூ நான் உங்களுக்கு விளக்குறேன். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 ராஜாக்கள்
1ஆம் அதிகாரம் 13வது வசனம். திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரை. இது உங்களுக்கு ஸ்டோரி சொல்லிட்டா தான் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா ஃபுல்லாக நிறைய வாசிக்க வேண்டியது இருக்கும். அப்போ இந்த சம்பவம் எலியாவினுடைய நாட்களில் நடந்ததான ஒரு காரியமாய் காணப்படுது. ஆகாபுக்கு பின்பு உண்டானதான அந்த அகசியா ராஜா வந்து ஒரு வியாதிப்பட்டு காணப்பட்ட பொழுது அவன் வந்து அந்நிய தேவர்களிடத்தில், அந்நிய தீர்க்கதரிசிகளிடத்தில் நான் பிழைப்பேனா என்று சொல்லி கேட்ட பொழுது எலியா வந்து இப்படியாய் போய் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முன்பாய் நின்று இந்த காரியத்தை சொல்கிறான். அவனுடைய ஊழியக்காரர்களுக்கு முன்பாக, நீ இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி இல்லை, ஊழியக்காரன் இல்லை என்று சொல்லியா நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய தேவனிடத்தில் போன, அதனால் நீ உன்னுடைய பெட்டில் இருந்து உன் படுக்கையிலேருந்து இறங்காமல் நீ மரித்து போவா என்று சொன்னான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு பயம் வந்துட்டு, கோபம் வந்துட்டு, அவன் என்ன பண்ணுறான், ஒரு தலைவனையும் 50 தன்னுடைய சேவகர்களையும் என்ன பண்ணுறான், எலியாவை நோக்கி அனுப்புகிறான். இது 3வது தடவை இப்படி செய்கிறான். அப்போ தான் இந்த காரியம் நடக்குது. வாசிங்க இப்போ. திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேர் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக. என்னுடைய பிராணனும் இந்த 50 என்னோடு கூட இருக்கிற சேவகருடைய பிராணனும் உமது பார்வைக்கு அருமையா இருக்கு. ஏன்னா இவனுடைய ஜீவனுடைய வேல்யூ வந்து இப்ப இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்க 2 ட்ரூப் அது போல வந்தது. அவர்கள் பேசின அந்த வார்த்தையும் கவனிப்போம். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் வந்து எல்லாத்தையும் வாசிக்காம நீங்க எடுத்துக்கோங்க அந்த வசனத்தை. 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் அந்த 9வது வசனம், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்கிறார் என்றான். அப்ப முதலாவது வந்ததான அந்த தலைவனும் 50 சேவகர்களும் காணப்பட்ட பொழுது அந்த தலைவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னா, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்ல. என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா அது வாசிங்க. அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். ஹல்லேலூயா. வாசிங்க. உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. இது வந்து முதல் குரூப். உடனே வந்து பாத்தீங்கன்னா ராஜா என்ன பண்றான், அடுத்து ஒரு தலைவனையும் 50 சேவகர்களையும் அனுப்புறான். இது வந்து 11வது வசனத்துல நடக்குது. முதலாவது வந்து சொன்னா, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்கிறார். அதை கமாண்ட் பண்றாரு. ஏன்னா ராஜாவுடைய வேலைக்காரர்கள் இல்ல, ராயல்ஸ், அப்படி வந்து கமாண்ட் பண்றான். அடுத்து வந்து குரூப் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய தலைவன் சொல்றான், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்றான். இன்னொரு வார்த்தையும் சேர்த்து என்ன பண்றான், போட்டு சொல்றான். பாருங்க, அந்த கமாண்ட்மெண்ட் இன்னும் அதிகமாகுது, அதிகாரம் அதிகமாகுது, திமிர் வந்து அதிகமாகுது. திரும்பவும் நடக்கிறது வாசிங்க. எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. ஹல்லேலூயா. அப்ப இதற்கு அப்புறம் தான் 3வது ஒருத்தன் வரான். அவன் எப்படி வரான், அவனுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா தன்னுடைய ஜீவனுடைய அருமை தெரிஞ்சது. ஏன்னா அதற்கு முன்பு நடந்த காரியங்களை தேசம் அறிஞ்சிருச்சு, ராஜா அறிஞ்சிட்டான். 3வது வர்றவனுக்கு தெரியும், எப்படியா இருந்தாலும் நம்மளும் அழிக்கப்பட போகிறோம். அப்ப பாத்தீங்கன்னா முழங்கால் படிட்டு முன்பாக வந்து, எங்களுடைய பிராணன், எல்லாருடைய பிராணனும் உமக்கு அருமையாய் இருக்கணும். அப்ப நம்முடைய ஜீவன் வந்து எப்ப அதனுடைய அருமை ஆண்டவர் எளிதாக கொடுத்துருக்கிறபடினால அது ஒன்றுமே வேல்யூவே தெரியாது. ஆண்டவரை மைமைப்படுத்த மாட்டோம், நம்மளே ஏதோ பெற்றுக்கொண்ட மாதிரி, இது நமக்கே உண்டான மாதிரியும் பார்த்தீங்கன்னா நமக்கு நினப்பு பல வேலைகளில். அப்போ ஜீவனுடைய அருமை அறிந்தபடினால அவன் என்ன பண்ணான், நடந்து கொண்ட விதம், அவனுடைய ஆட்டிடியூட்லாம் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்றத நீங்கள் இந்த காரியத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ தாகம் என்று சொன்னால் இன்னும் கொஞ்சம் சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். தாகம் என்று சொல்லும்போது அந்த தாகத்தை உண்மையாய் தீர்க்க வல்லது கிடைக்காம அந்த தாகம் வந்து தீராது. ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ரொம்ப தாகம் எடுத்துருதுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2-3 நாள் தண்ணியே குடிக்காமல் இருந்துட்டு நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்னதான் ஜூஸை குடிச்சா கூட உங்கள் தாக்கம் வந்து என்ன பண்ணாது, இப்போ அந்த தர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நல்ல தண்ணியை குடிச்சிங்கன்னா தான் அந்த தாகம் உங்களை விட்டு போகும். அல்லது அந்த நல்ல தண்ணீர் மட்டுமே உங்களை திருப்தி செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்ப எதனால தாகம் உண்டாயிருக்குதோ அது கிடைக்காத மட்டுமாய் அது வந்து என்ன பண்ண முடியாது, நம்மள திருப்தி செய்ய முடியாது. அப்படியே
ஆண்டவர் எதை குறித்து பேசுகிறார் தாகம் அப்படின்னு சொல்லிட்டு? நித்திய ஜீவனை குறித்து, பரம காரியங்களை குறித்து, அவரை குறித்து பேசுகிறார். அப்போ மெய்யான ஆண்டவரை கண்டுபிடிக்காம அதுக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு தீர்வே கிடைக்காது. மெய்யான ரட்சிப்பு என்ன என்பதை நீ அறிந்து கொள்ளாத மட்டுமாக உன்னுடைய ஆத்துமாவுக்கு என்ன உண்டாகாது? திருப்தியே உண்டாகாது என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லையா? இப்ப தண்ணி குடிக்கிற மாதிரி சொப்பனம் கண்டா போயிடுமா? சாப்பிட்ற மாதிரி சொப்பனம் கண்டா, அல்லது பெரிய ஒரு வீட்டில் நம்ம இருக்கிற மாதிரி சொப்பனம் கண்டா நல்லா இருக்கும். சொப்பனம் காண்ற வரைக்கும் எழுந்தோன்னே எல்லாமே மறைந்து போயிடுது, எல்லாமே போலி அப்படி சொல்லி நினைப்போம்ல. அதை போல வேற எந்த ஒரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ண முடியாது? திருப்தி செய்து நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாய் என்கிறதான ஒரு திருப்தியை உனக்கு கொடுக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ மெய்யாய் அறிந்து கொண்டால் மாத்திரமே உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன், நான் என்னுடைய ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், அவருடைய நாமம் எனக்கு தெரியும் என்கிற திருப்தி அப்பதான் உனக்கு உண்டாகும். வசனத்தை பாருங்க, ஏசாயா 29 அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 29 நான் வாசிக்கிறேன். அது பசியா இருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் வெறுமையாய் இருக்கிறது போலவும், தாகமாய் இருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போலவும் சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளுக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. இது எதை குறிக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அநேகர் பாத்தீங்க அப்படி சொன்னா தேவனை அறிந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க? சொல்லிக் கொள்வார்கள், பக்திமானாக காண்பித்துக் கொள்வார்கள். ஆனால் மெய்யான ஆண்டவரை எதிர்த்து அவர் நிற்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, வெளியில வேணா அவங்க காமிச்சுக்கலாம், உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்ன காணப்படாதான்? ஒரு திருப்தி இருக்காது. ஏன் என்று சொன்னால், சொப்பனம் காண்கிறதை போல, தண்ணீர் குடிக்கிறதை போல சொப்பனம், புசிக்கிறதை போல சொப்பனம், காலையில எழுந்தா பாத்தீங்கன்னா பசியும் காணப்படுது, தாகமும் காணப்படுது. அப்ப மெய்யான ஆண்டவரை இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறியாதவனுக்கு ஆத்துமாவிலே ஒரு திருப்தி என்னாகாது? உண்டாகாது. வசனம் சொல்லுகிறது, சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளுக்கும் இது இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, அது இங்க தேவன் ஆத்தும தாகத்தை குறித்து பேசுகிறார். அதாவது இதுல இந்த வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தத்தில் பேசுகிற காரியம் ஆத்தும தாகத்தை குறித்து அவர் பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் மேல் வாய்க்கிற வாஞ்சை, அவர் தருகிற ரட்சிப்பின் மேல் வைக்கிற வாஞ்சை, அவருடைய சகல காரியங்களின் மேல, அவர் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றின் மேல வைக்கிறதான வாஞ்சையை அது குறிக்கிறது. சொல்றாரு அவரு, தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா, ஆண்டவர் நீ என்னென்னைக்கும் நிலைத்திருக்கும்படியான ஒரு காரியத்தை அவர் என்ன பண்ண போறாரு? செய்ய போகிறார் என்று சொல்லி அது அர்த்தமாய் காணப்படுது. அப்ப இது ஆத்தும தாகம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சங்கீதம் 42 2வது வசனம் பாருங்க. ஆண்டவர் பேசுகிற காரியம் அது தேவன் மேல நீ வைக்கிற வாஞ்சையை அது குறிக்கிறது. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் நிற்பேன். அப்ப இந்த சங்கீதக்காரன் சொல்றான், அவனுடைய ஆத்துமா யார் மேல தாகமா இருக்கும்? அப்ப தாகம்னா என்ன? தேவன் மேலே காணப்படுகிற தாகம், தேவன் மேலே காணப்படுகிறதான தாகத்தை குறிக்குது. தேவன் மேலே காணப்படுகிற தாகம் எங்க திரும்ப பிரதிபலிக்கும்? அதே சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 63:1, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. ஆத்தும தாகம் எங்க பிரதிபலிக்கும் தெரியுமா? உன்னுடைய மாம்சமே வாஞ்சிக்கும் அவரை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க மாம்ச தாகத்தை குறித்தே பேசல. தாவீதுக்கு நல்லா தெரியும் மாம்ச தாகம்னா என்னன்ட்டு. ஏன்னா வனாந்திரத்துல ஓடினவன், அவன் ஓடின போது எழுதினதான சங்கீதம் தான் இது. என்ன அப்படின்னு சொன்னா, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல பாத்தீங்கன்னா என்னுடைய ஆத்துமா கதறும், என்னுடைய மாம்சம் கதறும், வாஞ்சிக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆத்மாவில உண்டாகிறதான அந்த தாகம் நமக்கு காணப்படும்னா அதோட எஃபெக்ட் எங்க இருக்கும்? உடைய மாம்சத்துல. மாம்சம் என்ன தெரியுமா? நம்முடைய சரீரம். அப்ப ஆத்மாவில ஒரு தாகம் காணப்பட்டதுன்னா
உங்களுடைய மாம்சத்திலே நீங்க அதை பிரதிபலிப்பீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய ஊழியத்திலே அதை பிரதிபலிப்பீர்கள். கர்த்தருடைய காரியங்களில முக்கியத்துவம் கொடுக்கிறதுல நீங்க பிரதிபலிப்பீங்க. உங்களுடைய ஆத்மாவில் காணப்படுறது எனக்கு எப்படி தெரியும்? உங்களுடைய ஆத்மாவில் காணப்படுறது எப்படி உலகத்தினுடைய ஜனங்களுக்கு தெரியும்? நீங்க சொல்லிக்கலாம், ஆத்மாவில் நான் பயங்கர பக்திமான், ஆண்டவரை தேடுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஆனால் உங்களுடைய சரீரத்தில் அது பிரதிபலித்து நீங்கள் ஆண்டவரை தேடுவத, நீங்க ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்பத, ஆண்டவருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை பார்க்கும் பொழுதுதான் அது சாட்சியாக மாறும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், என்னுடைய ஆத்மா என்னுடைய தேவனை தேடுது. அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய மாம்சம் அவரை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. மாம்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்துமா கட்டளை கொடுக்கும், அநேக நேரங்களுக்கு கொடுக்காது தெரியுமா உங்களுக்கு? அது என்ன பண்ணும்? தூங்குறதுக்கு, அநேக காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கும், ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கும். ஆனா என்னைக்கு உங்க ஆத்துமா உங்க மாம்சத்தை இதை செய் என்று சொல்லி உங்களை கண்ட்ரோல் பண்ணுதோ, இப்போ உபவாசத்தில் பார்த்தீங்கன்னா இதையும் ஆண்டவர் சொல்றார். இயற்கையாக உனக்கு தோன்றுகிறத உன்னுடைய ஆத்மா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற உபவாசத்தில். அது சாப்பிட சொல்லும், நீ சொல்லுவ அதுகிட்ட வேண்டாம், ஒருவேளை சாப்பிடாம இருந்து பார், அப்பதான் உனக்கு தெரியும் கஷ்டம் என்னவென்று சொல்லி, இல்லையா? அப்ப இந்த ஆத்மா உன்னை என்ன பண்ண, உன்னுடைய சரீரத்தை, உனக்கு கீழ்ப்படியாக சரீரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதான் நீ ஆவிக்கு ஒப்பு கொடுக்கிறதான காரியம். அப்ப பல காரியங்களை உபவாசத்தின் மூலமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆத்தும தாகத்தை குறித்து பேசுகிற அவன் தன்னுடைய மாம்சம் அவரை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி அவன் பேசுகிறான். அப்ப நிச்சயமாய் பாத்தீங்கன்னா இந்த தாகம் தீர்க்கப்படும். நிச்சயமாய் ஆண்டவரை நோக்கி உங்களுக்கு காணப்படுகிற இந்த தாகம் தீர்க்கப்படும். இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நீரூற்று, ஜீவ நீரூற்று என்று சொல்லப்படுகிற வார்த்தையும், அதை கொடுப்பேன் என்று சொல்லப்படுகிற உடன்படிக்கை, உன்னை அதை நோக்கி நடத்துகிறவர், அதுல இருந்து உனக்கு கொடுக்கிறவர், எல்லாமே யாரை குறிக்குதுன்னா ஒருவரை குறிக்குது. ஹல்லேலூயா. ஒருவர் இன்னொரு இடத்துல அனுப்புறது கிடையாது, இன்னொருத்தர் வந்து அதை உனக்கு கொடுக்கிறது கிடையாது, இன்னொருத்தர் உனக்கு வாக்குத்தத்தத்தை பண்றது கிடையாது, இன்னொருவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த உடன்படிக்கையை முத்திரிக்கிறது கிடையாது. இது எல்லாமே ஒருவரை குறிக்குது என்பது சத்தியத்தை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 49 அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 49:10. அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. அவர்களை நீரூற்றுகளிடத்திலே கொண்டு போகிறவர் யாருன்னா அவர்களுக்கு இறங்குகிறவர், அதாவது அவர்களுக்கு இந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் அல்லது நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இறங்கி அவர்களை அவரே நடத்துகிறார். அதுக்கு மேல இருக்கிற 7-9 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நான் வாசிக்கிறாங்க, எல்லாம் கவனிங்க. நீரூற்றுகளிடத்துல நடத்துகிறவர் அவர் என்று சொல்லி பார்த்தோம்ல. 7 வாசிக்கிறாங்க. இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் யார் நடத்துறா, இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரிய வேண்டும். இஸ்ரவேலின் மீட்பர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அவர் உங்களை பர்ச்சேஸ் பண்ணவர் அல்லது இஸ்ரவேலை வாங்கினவர், ரத்தத்தை சிந்தி தன்னை கொடுத்து மீட்டவர் என்று சொல்லி அர்த்தம். அது ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து மட்டுமே. இஸ்ரவேலின் மீட்பெரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவர். அவர் வந்து மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டாராம். ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்த நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களில் மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்னெல்லாம் சொல்லி கொடுக்குது பாருங்களா. உன்னுடைய மீட்பர் என்று சொல்லப்படுகிறவர், பரிசுத்தராகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர், ஊழியக்காரன் என்று சொல்லப்படுகிறவர், தாசன் என்று சொல்லப்படுகிறவர், உங்களை வந்து புறப்படுங்கள் என்று சொல்லுகிறவர், உங்களை மேய்க்கிறவர், உங்களை கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குறவர், எல்லாம் யாரு? ஒருவர். ஹல்லேலூயா. அந்த ஒருவர் என்ன பண்றாரா, உங்களை நீரூற்றுகள் இடத்துல நடத்துகிறார். அந்த ஜீவ தண்ணீர் என்பது, நீரூற்றுகள் என்பது அது இயேசுவை குறிக்குது. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா,
உங்களுக்கு கேரண்டி. உங்களுக்கு தாகம் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க ஒருவரை தேட வேண்டும், அவரிடத்துல மட்டும் நீங்க போக வேண்டும். அவர் என்ன பண்ணுவார்? நிச்சயமா இவங்களை நடத்தி உங்களுக்கு நித்திய ஜீவனை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப தாகத்துல முக்கியமானது எங்க அந்த தாகம் தீர்க்கப்படும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும்.